கைஸ், அரசியல் அப்படிங்கிறது ஒரு கட்சியையோ இல்லைன்னா நம்ம விரும்பக்கூடிய ஒரு ஒரு தலைவனையோ புகழ் பாடுறது, அவங்கள அவங்கள போற்றிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்போ அரசியல் அப்படிங்கிறது ஒரு சேவை. அரசியல் அதிகாரம் இது இருக்கிறது மூலமாட்டு அடிப்படை பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்க முடியும். ஒரு ஒரு அரசியல் விழிப்புணர்வு கட்சி சார்ந்து, மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து இல்லாமல், சுயநலம் சார்ந்து இல்லாமல் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு பொது பார்வையில் இருந்து சிந்திக்கணும். கட்சி சார்ந்து சிந்திக்காமல் ஒரு சமூக அரசியலை சிந்திக்கும்போது தான் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது பிறகு. மாமேதை அரிஸ்டாட்டில் சொல்லுவார், எப்படின்னா, ஒரு நாட்டை நல்ல சட்டங்கள் ஆள்வதை விட ஒரு நல்ல தலைவன் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிற மாதிரி நல்ல சட்டங்கள் இருந்து ஒரு நல்ல தலைவன் இல்லைன்னு வைங்களேன். நல்ல சட்டங்கள் இருக்குது, ஆனால் ஒரு நல்ல தலைவன் இல்லை அப்படின்னா அவன் காலப்போக்கில் சட்டத்தை மாற்றி அமைச்சு ஒரு போக்கையே மாற்றி விட்ருவோம். அதே மாதிரி நல்ல தலைவன் இருந்து ஒரு நல்ல சட்டங்கள் இல்லைன்னு வைங்களேன், மக்கள் ஒரு திசை மாறி போகக்கூடிய வழிகள் இருக்குது. அப்போ நல்ல தலைவனாக இருக்கணும், நல்ல சட்டங்களாகவும் இருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலம் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்வு உள்ள சமுதாயமாக உருவெடுக்கும். நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தை வானதூதர்களோ இல்லைன்னா கடவுள்களோ மாற்ற முடியாது. வாழக்கூடிய நம்ம தான் மாற்ற முடியும். என்னுள் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாது. அப்போனா இந்த சமுதாயம் மாறணும் அப்படின்னா முதல்ல நாம் மாறணும். மக்கள் விழிப்புணர்வு பெறணும். ஒரு சுயநலத்தை தவிர்த்து ஒரு பொதுநலத்தோடு சிந்திக்க பார்க்கணும். ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரியது. நம்ம வாழ்க்கையை வாழணும்.